அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னென்னலாம் கடந்த காலத்தில் நடந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். மொதல் விஷயம், கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு தமிழ் புத்தாண்டாக பல பிரச்சனைகள் பல குழப்பத்துடன் வாழ்கின்ற கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது என்பது உண்மை. பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் ஒரு 5 வருட காலமாக அல்லால் பட்டீங்க. அழையா சாமி, இங்கே போனால் அங்கே போனுங்க ஐயா, அங்கே போனால் இங்கே போங்க ஐயா, என்னடா உங்கள் பிரச்சனைட்டு இப்போ சாமி உட்காந்துட்டீங்க. எந்த பிரச்சனைக்கு நான் போகல, எந்த வம்பு தும்புக்கு போகல, நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஆனால் விட மாட்டோம்ல, நாங்கள் யார் அப்படின்னு உங்களை கிரகங்கள் ஒரு 5 வருடத்தில் கரும்பு ஜூஸை வந்து மிஷினுக்குள்ள, கரும்பு ஜூஸ் மிஷினுக்குள்ளே வந்து கரும்பு விடும்போது சக்கை வெளியே வரும், கரும்பு பாஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த சாறை குடிக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அந்த சாறை கொடுத்த உங்களுக்கு வெளியே போட்டுறாங்க. ஸோ இப்படித்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கு தொழில் தொடங்கி கொடுத்தாலும் சரி, யாருக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் சரி, உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் உயர்த்தி அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி உயர்ந்த உள்ளத்தோடு பார்த்தீங்களோ, நீங்கள் பார்த்த நபர்கள் தான் உங்களை பாடாப்படுத்துவாங்க. உங்களை எவ்வளோ லைஃப் ஸ்டைலில் ஏண்டா பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழுத்தங்கள். எப்போ சாமி என்ன பண்ண, நீங்கள் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறவாங்காட்டி எவ்வளவோ இறங்கி போயிருப்பீங்க, லிமிட்டு தாண்டி இறங்கி போயிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கணவர் அந்த ஈகோ டச் பண்ணிவிட்டு விடமாட்டேங்கார், அதிலே நிற்கார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் வருது, என்ன பண்ண தெரியலேன்னு. சில கும்பராசி என்பர்கள்லாம் நம்ம சொல்கிறபடி பார்த்தா ஒரு 5 வருடத்துக்குள்ளே பாதி கும்பராசிக்காரங்க இல்லற வாழ்க்கையில் என்ன, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாது, நீ இருக்கியா இல்லையா நல்லா இருக்கியா என்னன்னு கூட கேட்க முடியாத ஒரு ஏக்கத்தில் வாழக்கூடிய தன்மையில் தான் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்திருக்கும் நீங்கள், ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டு என்னென்ன அற்புதத்தெலாம் கொடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நிம்மதியாக தூக்கத்தை கொடுப்பார். இவ்வளோ நாட்களாக நீ படுத்தீங்க தூக்கம் வராது, நீங்களும் புரண்டு பார்த்துருப்பீங்க, உருண்டு பார்த்துருப்பீங்க, எதுவும் ஆகல தம்பி அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிக நேரம் முழிச்சிருப்பீங்க. அதுபோல் வெளிநாடுக்காக பல முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கட்டாயமாக வெளிநாடு போகலாம், ஆனால் என்னென்ன முயற்சிகள் இருக்கணும், இதான் விஷயம். முயற்சி எடுத்தால் கும்பராசி என்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல அழுத்தங்களை நீங்கள் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சகிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய குரு பகவான் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறார். மன நிறைவுகளுடன் வாழ்க்கை இருக்க போகுது. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்லலாம், யாரெல்லாம் கும்பராசியில் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டுச்சு, புதிய வாழ்க்கை எப்படா வரும், வருமா வராதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கிங்கன்னா, உறுதியாக திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆன அல்லது ஏதோ ஒரு விஷயத்தால் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ள நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு, கும்பராசி ஆண்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் உங்களை மாதிரி யார் உண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாகும். மேலும் கும்பராசி அன்பர்களாகிய உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை கவனமாக இருங்க. புதிய நட்பு, புதிய உறவு, புதிய அன்பு, புதிய பாசம், புதிய அக்கறை, இந்த 3 செயல்பாடுகளையும் கண்ணடி முழிச்சு பார்க்கணும். எப்படியே கண்ணை முழிச்சு பார்த்து செயல்படணும், இல்லைன்னா உங்களை லாக் பண்ணிடுவேன். ஓகேவா?
குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு அவங்களே உணரக்கூடிய தன்மை உண்டு. ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ராசிலே ராகு இருக்கிறனால கொஞ்சம் ஓவர் இமேஜினேஷன் வரும். உன்னால் இது செய்ய முடியும், உன்னால் அது செய்ய முடியும்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, நிறைய ஆப் கொடுப்பாங்க. ஸோ எதிரையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் விலகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகேவா? ராகு என்பவர் உங்களை நிறைய விஷயங்களை இமேஜினேஷன் கொடுத்து லாக் பண்ணிடுவார், அதான் உண்மை. ஓகேவா? ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் உறுதியாக நல்ல விதமான நன்மையை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்பது உண்மை. இதை தாண்டி இந்த புத்தாண்டு முதல், ஓகேவா? ஸோ இந்த புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் உறுதியாக ஏற்படும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்முடைய குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு ஆனி மாதத்தில் உள்ள வரார். ஸோ அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸே ஏற்படும். உங்களுக்குள்ளேயே ஒரு நிறையா உணர்வுபூர்வமான விஷயங்களை உணர்வீங்க. கிட்டத்தட்ட இந்த 2022 எழுதி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஆமான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சோ அவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? இந்த கடந்த 2022 இப்போ வரையும் நீங்கள் பல விஷயங்களில் ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கீங்க. இனிமே ஏமாறக்கூடாது, இனிமே வந்து யாருடைய பேச்சையும் கேட்டு ஏமாறக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே நிறைய விஷயம் சொன்னாலும் உங்களை எப்படிலாம் பிரைன் வாஷ் பண்ணி ஏமாற்றணுமோ அந்தளவுக்கு ஏமாற்றிருக்காங்க. இந்த ராகு பகவான் உங்களோட ராசியை உள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வந்துடுச்சு, நிறைய பதட்டம் வந்துச்சு. இப்போ ராகு கடந்து வந்துட்டார், ஆனால் சனி பகவான் உள்ளே வந்துட்டாரா? உங்களால் எதையும் யோசிக்கக்கூட முடியலை. ஒரு பதற்றத்தோடு நீங்கள் உங்களுடைய செயல்பாடை செஞ்சுக்கிறீங்க. இந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் நிறைய இருந்துச்சு, அது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடியும் பலவடியும் ஒரு பெரிய லாக் இருந்துச்சு. ஸோ அப்போ யார் யாருக்கெல்லாம் மீனராசி என்பவர்களில் இந்த ஒரு 2022 ஆரம்பத்திலேருந்து தற்போது வரை அதிகமான கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சிக்கி தவிக்கிறீங்களோ, பொருளாதார விஷயம் நிறைய தடுமாற்றத்தை சந்திச்சிங்களோ, யார் யாரெல்லாம் திருமணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கைனா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பெரிய சேஞ்சஸ் நவகிரகத்தின் சுபகிரகமான உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் கொடுப்பார். பொதுவாகவே ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகே, பார்க்கட்டும். ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை யார்கிட்ட இருக்குது? நம்முடைய குரு பகவான்கிட்ட தான் இருக்குது. இப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ள நுழைஞ்சு 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்கும்பொழுது, சனி பகவானை பார்க்கும்போது எதெல்லாம் ஒரு ஏமாற்றம், எதெல்லாம் கிடைக்கல நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும் போது உங்களுடைய முயற்சியில் ஒரு வெற்றி உண்டு. உங்களுடைய பொருளாதார தடையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படுற மீனராசிக்காக புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆயத்தம் உண்டாகும். அந்த தொழிலில் லாபமும் உண்டாகும். அதான் உண்மை. இப்போ வரையும் லாபம் இல்லாமல் தொழில் பண்ணியிருப்பீங்க. ஏதோ கடமைக்கு வேலை பார்க்குறேன், கடமைக்குன்னு போய் ஆஃபீஸை திறக்கிறேன், கம்பெனி திறக்கிறேன்னா சொந்த தொழிலில் ஓடி இருக்கும். அப்போ ஏன் இந்த கடமை அப்படின்னு வந்துச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லாபம் வரலேங்கிற போது தான் மனசுக்குள்ளே ஒரு கடமைங்கிற ஒரு வார்த்தை வருது, வேறு வழி இல்லை. ஸோ அதை மாற்றி முன்னாடி நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்களா, கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு வாங்குறவங்க தான் நீங்கள். ஸோ அப்படி அந்த இஷ்டப்பட்டு வேலை பார்த்த தன்மை இனிமே தான் மாறப்போகுது, அதுக்கான செயல்பாடு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் மீனராசி அன்பர்களில்
யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், அழுத்தம், கவலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அதே போல் யார் யாருக்கெல்லாம் திருமணம் முடியலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, உங்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியத்தில் ஒரு மாற்றம் உண்டு. திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் போராட்டம் சந்திக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற போகிறீங்க. மனசு அப்படியே ரிலாக்ஸாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக போகிறீங்க. உங்களுடைய பார்ட்னர் இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை அகைனாக சொல்லியிருப்பாங்க, இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புரிதல் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு புரிதல் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை விலகும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் 6ஆம் இடத்துல இன்னும் கேது அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரையும் கேது போல் அங்கே தான் இருப்பார். அப்போ புதுசாக கடன் வாங்கிடவே கூடாது. கவனமாக செய்ய வேண்டிய விஷயம், புதுசாக கடன் வாங்கக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கவனமாக ட்ராவல் பண்ணணும். உங்களை பற்றி யார்ட்டையும் புரிய வைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. போதும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்குள்ளே அப்போ ஒரு எனர்ஜி பவர் இழந்துட்டீங்க. அப்போ உங்களை புரிந்து கொள்ளாமல் போகக்கூடிய எந்த உறவுகளையும் புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களே புரிஞ்சு கஷ்டத்தை அனுபவித்து போராடின பிறகு அவங்களே உணர்வாங்க, ஆஹா இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ நல்லவங்களை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லி அவங்களே உணரக்கூடிய காலகட்டம் வரும். அதுவரையும் காத்திருங்கள். ஓகேவா? ஸோ அதே போல் வெளிநாடு யோகங்கள் உண்டு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மீனராசிக்காரங்க வெளிநாடு போகலாம். வெளிநாடு போகும்போது பாஸ்போர்ட், விசா மற்றும் ஃப்ளைட்டில் போய் நீங்கள் இறங்கும் வரையும் என்னென்ன இதெல்லாம் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கணுமோ, ஸோ அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மீனராசி என்பவர்களுக்கு விவேகம், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்.